என் தலையை அடக வச்சாது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். டேய், உன் தலை யாரா வாங்குவா? தங்கச்சி, நீ ஏதாவது முயற்சி பண்ணி உன்னால முடியும். ஐயோ யோ இந்தா இதுல 5000 ரூபாய் இருக்கு, முதல்ல இடத்த காலி பண்ணு. இந்தானே. ஓ ஏதுமா இந்த பணம்? நம்ம ஸ்டாலின் ஐயா மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாருல. உங்களை ஒண்ணு கேட்கலாமா? எல்லா வேலையும் பார்த்தா நான் கையேந்தி நிக்கிறேன், இதுல எந்த வேலையும் பார்க்காத நீ காசு கொடுக்கறிய திருட்டு நாயே, இங்க வாடா. புரியுதா புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப பாருங்க, அந்த பணம் தான் நம்ம மானத்தையே காப்பாத்திருக்கு. உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. இது எங்க காலம்? ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட குச்சமே இல்லை உனக்குலாம். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்க புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். கூறுகட்ட வணக்கத்தை தூக்கி குப்பையில போடு. வணக்கம் சொல்ல வேண்டாம். வணக்கம். காஃபி டீ சாப்பிட்டாச்சா? அங்கே ஒரு தாத்தா சொல்ல சாப்பிடல, சாரி ஒன்னும் பண்ண முடியல. இப்போ போன 10 வருஷத்துல நம்ம நாட்டுல எவ்வளவு முன்னேற்றம் வந்தாச்சு, அதுக்காக தான் நான் சொல்ல போறேன். பாடும் பாடி தொலையும். எல்லாம் கையில என்ன இருக்கா? ஸ்மார்ட் போன் வந்தாச்சு, அதுக்காக வைஃபை வந்தாச்சு. வந்து காசு கொடுப்பான். 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் வைஃப் பத்தி தெரியும், வைஃபை பத்தி யாருக்கு தெரியல. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுதுல்ல? ரொம்ப அறிவு அப்படியே உங்களுக்கு தான் அறிவு, எங்களுக்கு மண்டைக்குல மசாலாவும் களிமண் இருக்குன்னு நினைச்சிட்டு பேசி தெரியாத. அதுக்குள்ள நம்ம கிட்ட டிஜிட்டல் பேமெண்ட் இருக்கு, ஆன்லைன் பேமெண்ட், ஜிபே, பேடிஎம். நான் வாங்குனதா? உன்ட காசு கொடுத்து வாங்குனதா இல்லையா? நீங்க வாங்குனீங்க மொட்டைன்னு சொல்லு. மொட்டைன்னு இது முன்னாடி யாரு கனவுல கூட இந்த மாதிரி வரல. அது போய் என்னங்கயா செய்ய போகுது? வைஃபை வரும், ஸ்மார்ட் போன் வரும், ஆன்லைன் பேமெண்ட்காக வசதி வரும், யாருக்கு தெரியல. பெரிய தங்கமர ரகசியம் எங்களால தெரிஞ்சுக்க முடியாது. பெருமையா சொல்றேன், நான் பிஜேபி காரியகர்த்தா. ஒரு நிமிஷமா பேசினே நீ. இந்த முன்னேற்றம் 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 தான். நீ பார்த்த முன்னேற்றம் இந்த உனக்கு முன்னேற்றம் முன்னேற்றம். கடுப்பேத்தாங்கடா போங்கடா. நீங்க யாருக்கு ஓட் போட போறீங்க? பாஜகவுக்கு, பிஜேபிக்கு? அதுக்கு சோத்துக்கு பதில் வேற ஏதாவது தின்னுவான். உங்க குழந்தையோட பிரைட் ஃபியூச்சருக்காக நீங்க பாஜகவுக்கு ஓட் பண்ணீங்க, தாமரைக்கு ஓட் பண்ணீங்க. அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க கேட்கிற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க. அறம் இருக்கான்னு நீங்க கேட்கிற கேள்வி அறம் இருக்கான்னு பாருங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. பெட்ரோல் டீசல் வந்து 10 ரூபா 7 ரூபா தீபாவளி அன்னைக்கு குறைச்ச போன வருஷம். சோறு தானே தின்ற, அதுல என்ன சந்தேகம்? இல்ல தினமும் காசுக்கு என்ன பண்ற? அண்ணே நியாயமா இருங்கண்ணே, சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு. என்ன வெக்கமா இல்லையா? குறைக்கவே இல்ல. தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைக்கல பெட்ரோல் டீசல் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இத வச்சுக்கணும் ஒன்னே ஒன்னு தாண்டா கிடைக்கும். அவன் கிட்ட குத்த நினைச்சுக்கா ஆடி கிடைக்கும். போடா மூஞ்ச பத்தியா புடிங்கி விட்ட பல்பு மாதிரி. போடா. வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன், தப்பா போயிடும். அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும், தப்பா போயிடும். ஆத்தாடி பயமா இருக்கு. நீ அவ்வளவு செலிபிரிட்டியா நீ? நான் வந்து டாக்டரா இருந்தேன். யார் நீயா? நான் வெளிநாட்டுக்கு படிக்க போனேன். வெளிநாட்டுக்கு படிக்க போகும்போது அங்க ஒரு மூஞ்சிய பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு. கலெக்டர் வேலைய பாத்துருக்கு. அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்தேன். இந்த உலகத்துல உள்ள மாத்த தான் என்ன மாதிரி உள்ளவங்க. டேய் இவனே ஒரு இத்து போனவன், ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. அதனால எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இல்லடா உனக்கு இடம் இல்லடா. ஒருவேளை நான் செய்யலன்னா என்கிட்ட கேள்வி கேளுங்க. அடிக்க கூட செய், கல்லு கூட எடுத்து. இது என்ன என்ன கேக்குற நீ? ஜிஎஸ்டி என்ன கேக்குறாங்க சொன்னாங்களா? பணம்னே பணம். ஜிஎஸ்டி நோட் நீங்க வந்து பணம்னே பணம். அநாகரிகம். பகட்ட பேத்து போட வேண்டாம். எப்படி நீங்க பேசலாம்? பணம்னே பணம். பாருங்க என்ன அடிக்கிறாங்க பிஜேபி காரங்க. பணம்னே பணம்.
தெளிவா இருக்கீல? தெளிவா இருக்கேன். தெளிவா இருக்கானா மாட்டீங்கடா. எடப்பாடியை இவர் காட்டுவார். தம்பி உதயநிதி மோடியிடம் எப்படி பல்லை காட்டுகிறார் பாருங்கள். ஐயா எடப்பாடி காட்டுவார். ஸ்டாலினும் உதயநிதியும் அவர் அப்பாவும் மகனும் மோடியிடம் எப்படி பல்லை காட்டுகிறார்கள் பாட்டுங்கள். 2 பேரும் பர்பஸை விளம்பரத்துக்கு நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்லை காட்டி கொண்டு வருகிறார்கள். அதை படமாக காட்டுகிறார்கள். நீங்கள் ஏப்ரல் 19 மைக் சின்னத்தில் ஓட்டை போட்டு விட்டு அவர்களுக்கு பல்லை காட்டி விடுங்கள். அவ்வளவுதான். அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.